Hi friends, welcome to Cooking Jofina Computer Knowledge. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல இப்போ இங்க டிஸ்ப்ளே பண்ணிருக்க வர்ஷீட்டை எப்படி பாஸ்வேர்ட் கொடுத்து லாக் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இல்லை தனியாக ஒரே ஒரு காலம் மட்டும் அன்லாக் பண்ணிட்டு மீதி எல்லாத்தையும் எப்படி லாக் பண்ணலாம் பாஸ்வேர்டு கொடுத்து அப்படின்றதான் இந்த வீடியோவில் ஷார்ட்கட் கீ மூலமாக பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மார்க்ஷீட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே மேலே இருக்கிற இந்த மெனு பாரில் பார்த்தீங்கன்னா ரிவ்யூன்னு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடில் இருக்கிற ப்ரொடெக்ட் ஷீட்டுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரொடெக்ட் ஷீட்டுக்கான டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு செலக்ட் லாக் செல்ஸு, செலக்ட் அன்லாக் செல் ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே ஆல்ரெடி டிக் மார்க்கில் தான் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இல்லைன்னா ரெண்டுத்தையும் டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மேலே ஒயிட் கலர் பாக்ஸில் உங்களுக்கு எந்த பாஸ்வேர்டு ஞாபகம் வச்சுப்பீங்களோ அந்த பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்துட்டு கீழே ஓகே பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே ரீஎன்டர் பாஸ்வேர்டு கேட்கும். அந்த குக்கி டயலாக் பாக்ஸ்லையும் மறுபடியும் அதே பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு கீழே ஓகே பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் இந்த மார்க்ஷீட்டில் எந்த செல்லை டபுள் கிளிக் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்பிளே பண்ணுற மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் அங்கே டிஸ்பிளே ஆகும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே பாஸ்வேர்ட் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு. ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ண தான் முடியும், எதுவும் எடிட்டிங் பண்ண முடியாது அப்படின்றதான் அந்த டயலாக் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. கீழே ஓகே ஆப்ஷனை கொடுத்துட்டு ஒருவேளை உங்களுக்கு பாஸ்வேர்டெலாம் போட்டு லாக் பண்ணலாம் வேணாம் அப்படின்னும் போது திரும்ப அந்த ரிவ்யூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அன்ப்ரொடெக்டட் ஷீட்டுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பாஸ்வேர்டு அங்கே கேட்டிருப்பாங்க. அதில் நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டை திரும்ப டைப் பண்ணிவிட்டு கீழே ஓகே பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஒர்க்ஷீட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அன்லாக் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் எங்கே கிளிக் பண்ணிங்கனாலும் எடிட்டிங் பண்ண முடியும். எந்த செல்லை வேணாலும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் பண்ணிக்க முடியும். ஒருவேளை ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த மார்க்ஷீட்டில் நேம்ஸு, இங்கிலீஷு, தமிழ் இந்த மார்க்ஷீட்லாம் லாக் போடணும், மேத்ஸ் மட்டும் அன்லாக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அந்த மேத்ஸ் காலம் மட்டும் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த காலம் இது போல் அன்லாக் பண்ணணுமோ அந்த காலம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இப்போ நான் டி காலம் அன்லாக் பண்ணணும்னு நினச்சேன்னா அந்த டி காலம் மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே போதும். அந்த காலம் ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபார்மேட் செல்லுன்னு இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கீபோர்ட் ஷார்ட்கட் கீழே Ctrl+1 பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்மேட் செல் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும். மவுஸில் கிளிக் பண்ணுறதா இருந்தால் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட் செல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே கீபோர்ட்லன்னா Ctrl+1 பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபார்மேட் செல் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு லாக்டுன்னு இருக்குல்ல, அதில் டிஃபால்ட்டாக டிக் சிம்பிள் இருக்கும். அதை அந்த கிக்கை எடுத்துருங்க. அந்த கிக் சிம்பிள்கிட்ட போயிட்டு நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிங்கனாவே போதும், அந்த கிக் சிம்பிள் போயிடும். ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த ரிவ்யூன்னு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொடெக்ட் ஷீட்டுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. திரும்ப அதே போல் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. இப்போ நான் திரும்ப அதே போல் 1 2 3ன்னு பாஸ்வேர்டு கொடுத்துக்கிறேன். பாஸ்வேர்டு கொடுத்தோடனே கீழே ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ரீஎன்டர் பாஸ்வேர்டு கேட்பாங்க. அதுலேயும் 1 2 3ன்னு கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஓகே ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நேம்ஸு, இங்கிலீஷ், தமிழ் இந்த 3 காலம்ஸும் பார்த்தீங்கன்னா லாக் ஆகிருக்கும். நீங்கள் எந்த செல்லை கிளிக் பண்ணிங்கனாலும் இந்த செல்ஸ் எல்லாமே லாக் ஆகிருக்கு, நீங்கள் ரீட் பண்ண தான் முடியும் அப்படின்ற டயலாக் பாக்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதே மேத்ஸ் காலமில் எந்த செல்லை நீங்கள் கிளிக் பண்ணாலும் நம்ம எடிட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடிட் பண்ணி காட்டுற பாருங்க. மேத்ஸ்லேயே செகண்ட் செல் 52 மார்க் இருக்குல்ல, அதை இப்போ நான் டெலிட் பண்ணிவிட்டு அந்த 52க்கு பதிலாக 78ன்னு டைப் பண்ணிக்கிறேன். இப்போ இது போல் நம்ம எங்கே வேணாலும் மேத்ஸில் மட்டும் எங்கே வேணாலும் நம்ம எடிட் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.